வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 218 காண்போமா? யதுவம்சத்தின் தலைவரான சூரசேன மன்னன் மதுரா நகரை ஆண்டு வந்தார். மதுரா நகரை சுற்றியுள்ள எல்லா பகுதிகளும் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. மதுராபுரி நகரமானது யதுகுல மன்னர்கள் அனைவருக்கும் தலைநகராக விளங்கியது. மதுராபுரியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நித்தியவாசம் செய்கிறார். சூரசேன மன்னனின் மகன் வசுதேவர். இவர் தேவகரின் மகளான தேவகியை மணந்து கொண்டார். தேவகர் உக்கிரசேனனின் உடன் பிறந்தவராவார். உக்கிரசேனனின் மகன் கம்சன். இவர்கள் போஜ வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். வசுதேவர் தேவகியை திருமணம் செய்து கொண்ட பின் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பிச் செல்வதற்காக மனைவியுடன் ரதத்தில் ஏறினார். தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான ரதங்களை பரிசாக கொடுத்தார். தன் மகள் தேவகியின் மேல் உள்ள பிரியத்தால் தேவகர் மிகுதியான சீதனங்களை தந்திருந்தார். கம்சன் தன் ஒன்றுவிட்ட சகோதரியான தேவகியை மகிழ்விக்கும் பொருட்டு அந்த ரதத்தை தானே ஓட்டி கொண்டு வந்தான். திருமணமானவுடன் பெண்ணின் தமையன் அவளையும் அவளின் கணவனையும் அவர்கள் வீட்டிற்கு அழைத்து செல்வது வழக்கம். மணமகனும் மணமகளும் புறப்பட தயாராக இருந்த பொழுது அவர்களது பயணம் சிறந்த முறையில் அமைய மங்களகரமான சங்குகளும் ஊது கொம்புகளும் மிருதங்கங்களும் மற்ற பேரிகைகளும் இசைக்கப்பட்டன. கம்சனும் மிகவும் மகிழ்ச்சியாக ரதத்தை செலுத்தி கொண்டு சென்றான். அவ்வாறு சென்றபொழுது நடுநிசியில் அசரீரி ஒன்று கம்சனை நோக்கி பின்வருமாறு கூறிற்று. அறிவு கெட்டவனே, நீ தேரில் ஏற்றிச் செல்லும் இப்பெண்ணின் 8வது குழந்தை உன்னை கொல்லப் போகிறது. கம்சன் மிகவும் கொடியவன், கொடூரமானவன். ஆகாசத்தில் அசரீரியின் குரலை கேட்டு மிகுந்த கோபம் கொண்டு தன் தங்கையின் தலைமுடியை இடது கரத்தால் பற்றி கொண்டு தன்னுடைய வலக்கரத்தால் வாளை உருவி அவளை சிரச்சேதம் செய்ய தயாரானான். தன்னுடைய தங்கையையே கொல்ல தயாரான மிகவும் கொடூரமான கம்சனை வசுதேவர் சமாதானப்படுத்த முயன்று பின்வருமாறு பேசினார். எனது அன்பு மைத்துனரான கம்சனே, நீர் போஜ வம்சத்தின் பெருமைக்குரியவர். உயர்ந்த குணமுடைய தாங்கள் சொந்த தங்கையை எப்படி கொல்ல முடியும்? பிறந்தவன் ஒவ்வொருவனுக்கும் மரணம் என்பது நிச்சயம். உமது தங்கை தேவகி குற்றமற்றவள். நீர் கருணை உள்ளவர் என்பதால் இவளை கொன்றுவிடக்கூடாது என்று கூறினார். கம்சன் உண்மையில் ராட்சசர்களை போன்றவனாவான். வசுதேவரின் உபதேசங்கள் அவனை எந்த விதத்திலும் சாந்தப்படுத்தவில்லை. தன் மனைவியான தேவகி கொல்லப்பட போகும் ஆபத்தை கண்ட வசுதேவர் வேறொரு வழியை மேற்கொண்டார். வசுதேவரின் வாக்கு. புத்திசாலியான ஒருவன் தனக்கு புத்தியும் தேகபலமும் இருக்கும் வரை தன்னை எதிர்நோக்கும் அகால மரணத்தை தடுக்க முயல வேண்டும். இது ஒவ்வொரு நபருக்கும் உள்ள கடமையாகும். தன்னை காப்பாற்றிக் கொள்வது இயற்கையான குணமாகும். வசுதேவர் எண்ணினார். கொடியவனான கம்சனிடம் தன்னுடைய மகன்களையெல்லாம் ஒப்படைப்பதாக கூறி தேவகியின் உயிரை நான் காப்பாற்ற வேண்டும். ஒருவேளை என் மகன்கள் பிறப்பதற்கு முன்பே கம்சன் இறந்து விடலாம். அல்லது என் மகனின் கரங்களால் அவன் மடிய வேண்டும் என்று விதிக்கப்பட்டு இருந்தால் என் மகன்களில் ஒருவன் அவனை கொன்றுவிடக்கூடும். இப்பொழுது இந்த சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள என் மகன்களை கம்சனிடம் ஒப்படைப்பதாக நான் வாக்குறுதி செய்ய வேண்டும். கம்சனை மகிழ்விப்பதற்காக வசுதேவர் வெளிப்படையான புன்னகையுடன் பின்வருமாறு அவனிடம் கூறினார். கம்சா, ஆத்திரப்பட வேண்டாம். தேவகி உன்னுடைய அன்பிற்குரிய தங்கையாவாள். அசரீரி கூறியதை நீ கேட்டாயல்லவா? உனது அன்பிற்குரிய தங்கை உன்னை கொல்லுவாள் என்று கூறவில்லையே. அவளுக்கு பிறக்கப் போகும் மகன்கள்தான் உன்னுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கப் போகிறார்கள். எனவே தேவகியால் உனக்கு எந்த கெடுதலும் இல்லையே. யாரால் உனக்கு இந்த பயம் ஏற்பட்டுள்ளதோ அவளுக்கு பிறக்கப் போகும் அந்த மகன்களை உன்னிடம் கொண்டு வந்து ஒப்படைத்து விடுகிறேன் என வாக்களித்தார். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். பரீட்சித்து மன்னனே, வசுதேவரின் வாக்கினை கம்சன் ஏற்றுக்கொண்டான். வசுதேவர் அவரது வார்த்தைகளிலிருந்து பின்வாங்க மாட்டார் என்ற நம்பிக்கையினால் தனது தங்கையை கொல்வதை நிறுத்தி கொண்டான். கம்சனை மேலும் வசுதேவர் சமாதானப்படுத்தினார். வசுதேவரின் வார்த்தைகளினால் திருப்தியடைந்த கம்சன் தேவகியை மீண்டும் ரதத்தில் அமரச் செய்து ரதத்தை ஓட்டிக்கொண்டு வசுதேவரின் இல்லத்தில் கொண்டு போய்விட்டான். வசுதேவர் தன்னுடைய வாக்கினை காப்பாற்றுகிறாரா என்பதை அறிந்து கொள்வதற்காக கம்சன் அவ்வப்பொழுது தானும் சென்று அறிந்து வந்தான். தேவகி காலப்போக்கில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். இவ்வாறு 8 மகன்களையும் சுபத்திரை என்று ஒரு மகளையும் பெற்றெடுத்தார். தன்னுடைய வார்த்தை பொய்யாவதற்கு அஞ்சிய வசுதேவர் முதல் குழந்தை பிறந்தவுடன் கீர்த்திமான் என்ற பெயர் உள்ள அந்த குழந்தையை கம்சனிடம் ஒப்படைத்தார்.
வசுதேவரின் செயலால் கம்சன் மிகவும் மகிழ்ந்தான். பிறகு வசுதேவரை நோக்கி பின்வருமாறு கூறினான். வசுதேவரே, இந்த குழந்தையை நீர் எடுத்துக்கொண்டு வீடு திரும்பலாம். உம்முடைய முதல் குழந்தையால் எனக்கு பயம் இல்லை. உமக்கும் தேவகிக்கும் பிறக்கப் போகும் 8வது குழந்தைதான் என் கவலைக்கு காரணம். அந்த குழந்தையால் தான் நான் கொல்லப்படுவேன் என்று அசரீரி உரைத்தது. இப்பொழுது இந்த குழந்தையை எடுத்துச் செல்லலாம் என்றான். கம்சனின் வார்த்தைக்கு சம்மதித்த வசுதேவர் குழந்தையை வீட்டிற்கு எடுத்துச் சென்றார். ஆனால் கம்சனுடைய குணத்தை நன்கு அறிந்திருந்த வசுதேவருக்கு அவனுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லை. பரீட்சித்து மகாராஜனே, நான் உனக்கு முன்பு கூறியது போல் பிரம்மதேவரின் அறிவிப்பின்படி சொர்க்கலோகவாசிகள் அனைவரும் யது மற்றும் விஷ்ணு வம்சங்களைச் சேர்ந்த எல்லா குடும்பத்தினரும், அதாவது நந்த மகாராஜன் முதலான கோபர்கள், அவர்களது மனைவிகள் ஆகிய பிருந்தாவனவாசிகள், வசுதேவரின் மனைவி தேவகி முதலான பெண்களும் தேவலோகவாசிகளே. நந்த மகாராஜன் மற்றும் வசுதேவர் ஆகியோரின் நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் வெளித்தோற்றத்தில் கம்சனின் ஆட்களைப் போல் காணப்பட்டாலும் அவர்களும் தேவர்களே ஆவர். நாரத முனிவரின் வருகை. ஒரு சமயம் முனிவரான நாரதர் கம்சனுடைய அரண்மனைக்கு வருகை தந்தார். கம்சன் அவரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று ஆசனத்தில் அமர்த்தினான். அதன் பிறகு நாரதர் கம்சனிடம் அசுரர்கள் எவ்வாறு கொல்லப்பட போகிறார்கள் என்பதை அறிவித்தார். இதனால் கம்சனுக்கு மிகுந்த பயம் ஏற்பட்டது. கம்சன் முன் ஜென்மத்தில் காலநேமி என்னும் அசுரனாயிருந்து பகவான் ஸ்ரீ விஷ்ணுவால் கொல்லப்பட்டதையும் எடுத்துரைத்தார். வசுதேவர் முதலிய விருஷ்ணிகளும் எதுகுலத்தில் தோன்றியவர்களும் தேவாம்சம் பொருந்தியவர்கள் என்பதனையும், கம்சனை சார்ந்தவர்கள் அனைவரும் அசுரர்கள் என்பதையும் எடுத்துரைத்தனர். பூமியின் பாரத்தை நீக்கும் பொருட்டு பகவான் அசுரர்களை கொல்லப் போகிறார். அவர் தேவகியின் கர்ப்பத்தில் தோன்றப் போகிறார் என்பதனையும், அந்த குழந்தையின் மூலம் கம்சனுக்கும் கம்சனை சேர்ந்தவர்களுக்கும் துன்பம் உண்டாகப் போகின்றது. தேவகியின் கர்ப்பத்தில் பிறந்த எந்த ஒரு குழந்தையும் விஷ்ணுவாக இருக்கக்கூடும் என்பதையும் எடுத்துரைத்துவிட்டு நாரதர் புறப்பட்டு சென்றார். தன்னுடைய மரணத்திற்கு அஞ்சிய கம்சன் வசுதேவரையும் தேவகியையும் கைது செய்து அவர்களை விலங்கிட்டு சிறையில் அடைத்தான். அவர்களுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் கம்சன் கொன்றான். தன்னுடைய தந்தையான உக்கிரசேனனை துன்பப்படுத்தி நாட்டை அவரிடமிருந்து பிடுங்கிக் கொண்டான். தானே அந்த நாட்டின் மன்னன் என அறிவித்தான். யது வம்சத்தில் தோன்றிய அனைவரையும் விரோதிகளாக எண்ணினான். அவர்களை கொடுமைப்படுத்தத் தொடங்கினான். சூரசேனனை கொடுமைப்படுத்தி மதுரா ஆட்சியையும் பிடுங்கிக் கொண்டான். இதனைத் தொடர்ந்து கம்சன் செய்யப்போவது என்ன என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 219 காண்போமா? நன்றி, வணக்கம்.